முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, யார் உன்னை அழுக வச்சு வேடிக்கை பார்த்தாங்களோ அவங்க முன்னாலேயே உன்னை சிரிக்க வச்சு சந்தோஷமாக வாழ வைக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, உன்னை கண்கலங்க வச்சவங்கள உன் காலில் விழுகும்படியும் உனக்கானதையும் அவர்களிடம் எப்படி கேட்டு பெற முடியுமோ அப்படி கேட்டு உன்கிட்ட இருந்து அவர்களே பெற்றுக்கொள்ளும்படியும் நான் செய்ய போகிறேன். ஆமேன் செல்வமே, நீ எதுக்கும் லாயக்கில்ல. உன்னால் அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்ற நினப்பு தானே அவர்களை உன்னை காயப்படுத்த வச்சது. இப்போது அவர்களே வந்து உன் காலில் விழுந்து மன்றாடி கெஞ்சி கேட்டு அவர்களுக்கான விஷயத்தை நடத்தி கொடுக்கும்படி உன்னிடம் வேண்டுதல் வைக்கும்படி நான் செய்ய போகிறேன். இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் விட்டுடு. இப்போது இந்த முருகன் சத்திய வாக்கு கொடுத்தேன்னா அது நிச்சயம் நடந்தே தீரும்ன்ற நம்பிக்கையோட நான் சொல்கிறத கேளு. வாழ்க்கையில் எப்போதும் எல்லாருக்குமே சோதனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த சோதனையின் பின்னால் ஒரு பெரிய இறை நோக்கமும் இருக்கும். இந்த முருகன் ஒருபோதும் உன்னை கீழே தள்ள மாட்டேன், கொஞ்சம் சோதிப்பேன், ஆனால் கடைசியில் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் என் செல்வமே. இப்பொழுது இத்தனை காலமாக துயரத்தை மட்டுமே அனுபவிச்ச நீ இப்போது மகிழ்ச்சியின் உச்சத்தில் வெற்றி கொடிகட்டி பறக்க போற. என் மேல நம்பிக்கையோடு இருந்த உனக்காகவே எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு தரப்போறேன். நான் உனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மெதுவாகவும் கால தாமதமாகவும் உன்னிடம் வந்து சேர்ந்தாலும் அது நிச்சயம் நிரந்தரமானதா நிம்மதியை தரக்கூடாததாக உன் கூடவே தான் இருக்க போகுது. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது என் திட்டப்படி தான் நடக்குதுன்னு நம்பு. உன் மனசுக்கு அமைதியையும் உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும் இந்த முருகன் நான் கொடுப்பேன். எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் வாழ்க்கைங்கிற பயணத்தில் நீ எப்போதும் சிதைந்து போகவோ சோர்ந்து போகவோ கூடாது. எல்லா சோதனைகளையும் என் அப்பன் முருகன் எனக்கு ஏதோ ஒரு காரணத்தோடு தான் கொடுக்குறாரு. அவர் என்னை மறக்காமல் ஞாபகம் வச்சிருக்கிறதுனால தானே என்னை சோதனைக்கு உள்ளாக்குகிறார் என நம்பிக்கையோடு நீ இருந்து விடு என் செல்வமே. உனக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்தாலும் நான் தானே உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான மறுமலர்ச்சியை கொடுக்க போகிறேன். ஒரு மண் நல்ல மண்ணா, நல்ல வளமை மிக்க மண்ணா, செடி உருவாகக்கூடிய மண்ணா மாறணும்னா அதுக்கு மழை, அதுக்கு தேவையான சத்து எல்லாமே வேணும். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் உன்னை உயர வைக்க, ஜெயிக்க வைக்க, நிம்மதியாக வாழ வைக்கிறதுக்காக உனக்கான தைரியம் எனும் சத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அருளை மழையாக பொழிய செய்ய போகிறேன். உன் மனசில் இப்போது நீ அனுபவிக்கிற கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த கஷ்டத்தில் இருக்கும் உன்னை விடுவித்து உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக நான் மாற்றி காட்டேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஒரு காரணத்தோடு தான் நடத்திக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. ஒரு கதவு மூடும்போது இன்னொரு கதவு நிச்சயம் திறக்கும். அதனால் நீ எப்போதும் தைரியமாக இரு. உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கைக்கான வெற்றி கதவை திறந்து வைப்பேன். என்னுடைய பார்வையால் எல்லாமே உனக்கு சிறப்பாக நடக்கும்படி செய்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிற எந்த துன்பமும் உன்னை தாழ்த்த முடியாது. கண்டிப்பாக உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றி உன்னை வந்து சேரும்படி நான் செய்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ கீழே விழுக நான் அனுமதிக்க மாட்டேன். நீ விழுந்தாலும் நானே உன்னை தூக்கி நிறுத்துவேன். நீ நம்பிக்கையை மட்டும் இறுக்கமாக பிடிச்சிக்கோ. நம்பிக்கை தான் இந்த முருகனின் மொழி. நம்பிக்கையோடு யார் என்னை நோக்கி ஓடி வந்தாலும் அவங்க கஷ்டத்தை போக்கி கவலைகளை நீக்கி உனக்கான நல்லதை சிறப்பாக செஞ்சு தருவேன். மலையை கடக்கக்கூடிய ஓடை நீரானது அதிக சத்தத்தை கொடுத்துக்கிட்டு தான் போகும். அந்த சத்தத்தை கேட்குறவங்களுக்கு அது எப்படி வேணாலும் தோணலாம். ஒரு சத்தம் இரைச்சலாகவும் இருக்கலாம், ஒரு சத்தம் அமைதியான இசையாகவும் தோணலாம். எல்லாமே அது நினைக்கிறவங்களோட வாழ்க்கையை பொறுத்தது. உன் வாழ்க்கையிலையும் எல்லாவற்றையும் நல்லபடியாக அழகானதாக ரசிக்க பழகு. கூடிய சீக்கிரம் நீ செஞ்ச உழைப்புக்கும் முயற்சிக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில் வெற்றிங்கிற சத்தத்தை மிகப்பெரிய சத்தமாக வெற்றி ஒளி முழங்கும்படி நான் செய்ய போகிறேன். எல்லாமே நான் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள் தான். எப்போவும் நீ மன நிம்மதியோட, மன பலத்தோட, தைரியமாக, ஆனந்தமாக, அழகான வாழ்க்கையை வாழ தயாராக என் செல்வமே. என்ன நடந்தாலும் நீ தைரியமாக இரு. உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க, உனக்கான நல்லதை செய்ய இந்த முருகன் நான் இருக்கேன்.
என்னுடைய பார்வையில், என்னுடைய ஆசீர்வாதத்தில் உன் வாழ்க்கை நிச்சயம் அழகானதாக மாறத்தான் போகுது. நானே உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிக்கிறேன். நான் யாரை தேர்ந்தெடுக்கிறேனோ, எனக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள தான் நான் அதிகமாக சோதிப்பேன். அந்த சோதனை தான் உன் அருட்காலத்தின் துவக்கம். நீ தள்ளாடினாலும் கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து வர தயாராகு. உனக்குள் ஒளியாக இந்த அப்பன் முருகன் இருந்து இருட்டான உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுப்பேன். கண்டிப்பா கலங்கிக் கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கும் உன்னை தூக்கி நிறுத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பெற்றுத்தரேன். உன் வாழ்க்கையில் இருட்டு முடிஞ்சு போய் நிச்சயமாக ஒளி உன்னை தேடி வரும். எந்த சூழ்நிலையிலுமே நீ தோத்து போக நான் விட்டுட மாட்டேன். என் அருளால் உனக்கு அழகான வாழ்க்கையை அமைச்சு தருவேன். நான் உனக்காக போட்டு வச்சிருக்க திட்டப்படி இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். என்னை நம்பி உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டாலே உன் வாழ்க்கை அழகானதாக மாறிவிடுவேன் செல்வமே. அது மட்டுமல்ல, என் அருளால் உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் வெற்றியும் தரப்போகிறேன். இனி எல்லாமே என்னோடதாக, எனக்கானதாக, எனக்கு சிறப்பானதா, எனக்கு சரியானதாக இருக்கும்னு சொல்லு. உனக்கானதையும் உனக்கு தேவையானதையும் உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன். இனி எல்லா நாளும் உனக்கான நாளாக, உனக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக, நிம்மதியோடு உன்னை வாழ வைக்கக்கூடிய நாளாக இருக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்வமே. வாழ்க்கைங்கிறது ஒரு ஆழமான கடல் போலதான். கடல் சில நேரங்களில் அமைதியாக இருக்கும், சில நேரங்களில் அலைகள் கிளம்பிக்கிட்டே இருக்கும். ஆனால் எந்த நிலையிலும் கடலுக்குன்னு ஒரு ஆழம் இருக்குது. அந்த ஆழத்தில் தான் நான் உன் கூட இருப்பேன். நீ எப்போதும் எல்லாரிடமும் அமைதியாக இருந்தீனா, மனசையும் அமைதியாக வச்சுக்கிட்டீனா, நான் உன் மனசுலேருந்து பேசுகிறத உன்னால் கேட்க முடியும். நீ தான் எப்போவுமே நான் என்ன சொல்கிறேன்னு கேட்காம, நான் பேசுகிறதையே கேட்காம ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க. நான் சொல்கிறதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான். நான் எப்போதும் உன்னோடையே இருக்கிறேன், நீ பயப்படாதேங்கிறது தான். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ பயப்படவோ கலங்கவோ அவசியமில்லை. இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரேன். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி புரிதல் இல்லாமல் ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு நீ சோர்ந்து போகக்கூடாது. எப்போதும் நீ நம்பிக்கையோடு இருந்தினா நானே உன் வாழ்க்கையை அழகாக வடிவமைப்பேன். இப்போது இருட்டாக இருக்கும் பாதை நாளைக்கே ஒளியாக மாறலாமல்லவா? நம்பிக்கைதான் உனக்கான விளக்கு. எப்போதும் நம்பிக்கை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. நான் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி தான் உருவாக்கியிருக்கேன். ஒவ்வொருத்தருடைய கொள்கையும், ஒவ்வொருத்தருடைய எண்ணமும், ஒவ்வொருத்தருடைய செயல்களும், ஒவ்வொருத்தருடைய நோக்கமும் வேறு வேறு விதமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ உன் வாழ்க்கையும் எந்த மனிதனோட வாழ்க்கையும் ஒப்பிடக்கூடாது. நீ ஒப்பிட வேண்டிய ஒரே மனிதன் நீ தான். நீ நேற்று இருந்ததை விட இன்னைக்கு நல்லா இருக்கணும்னு யோசி. நேற்று வாழ்ந்த வாழ்க்கையை விட, நேற்று செஞ்ச செயல்களை விட இன்னைக்கு சிறப்பாக செய்யணும்னு யோசி. அதுதான் எனக்கு பிடிச்ச வழி. ஒவ்வொரு நாளும் நீயே உன்னோடு ஒப்பிட்டு கொண்டு இன்னைக்கு விட நாளைக்கு சிறப்பாக மாற்றிக்கணும், உயர்த்திக்கணும் நினச்சி வேலை செய்யும்போது அதற்கான ஆசீர்வாதத்தை இந்த முருகன் நானே உனக்கு கொடுப்பேன். ஆனால் கூடிய சீக்கிரம் உனக்கான ஆசீர்வாதம் கிடைக்காம எல்லாமே தாமதமாகவே நினச்சி கலங்காதே. இந்த முருகன் கண்டிப்பாக உன்னை மறக்க மாட்டேன். என் ஆசீர்வாதத்தை மிக பெரியதாக உனக்கு அமைச்சு கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். இப்போது சிதறி சின்னாபின்னமாயிருக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் மிக பெரிய அளவில் நான் கொடுத்து உனக்கான வருங்காலத்தை வசந்த காலமாக ஆக்கி தர்றேன். உன்னுடைய துன்பத்தையும் துயரத்தையும் சரி செஞ்சு உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது இனிமே இந்த முருகனின் பொறுப்பு. இந்த உலகம் உன்னை என்ன குறை சொன்னாலும், உன்னை சுற்றி இருக்க மனுஷங்க உன்னை பற்றி என்ன விமர்சனம் செஞ்சாலும் நீ எப்போவுமே உன் மனசு சொல்கிறத மட்டும் கேளு. ஏன்னா நீ இந்த இறைவனின் குழந்தை அல்லவா? நீ என்னுடைய பிள்ளை என்கிற உணர்வு உனக்குள் இருந்தாலே உனக்கு எந்த கஷ்டமும் பெருசாக தெரியாது. ஏன்னா என் அன்பு பிள்ளையாகி உன்னை கஷ்டப்பட விட்டுட்டு நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். கண்டிப்பாக உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன். ஒரு விதை மண்ணுக்குள்ளே புதையாமல் மரமாக மாற முடியாது. அதனால தான் உன்னை மண்ணுக்குள் புதைத்தது போல இருளுக்குள் பூட்டி தள்ளுகிறேன்.
இருளுக்குள், தோல்விக்குள், கஷ்டங்களுக்குள் புதைஞ்சு போயிருக்க நீ மறுபடியும் மரமா முளைச்சு வெளியே வருவாய். அந்த விதை மாதிரி மண்ணுக்குள் பொறுமையாக இரு. இப்போது உன் வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டு இருந்தாலும் கூடிய சீக்கிரமே உன்னை அழகான மலராக நான் மாற்றி காட்ட தான் போறேன். நான் எப்போதும் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பது கிடையாது. நான் உன்னை வலிமையாக்குறேன். உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதின் மூலமாக, கடின பாதையை காட்டுவதின் மூலமாக உனக்குள் இருக்கும் திறமையை, வெளிச்சத்தை வெளியே கொண்டு வர வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறேன். நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனையும் உன்னுடைய வேண்டுதல்களும் கண்டிப்பா நிறைவேறும். மனசை அமைதியா வச்சுக்கிட்டாலே உனக்கு நடக்க வேண்டிய நல்லது அனைத்தையும் என் அருளால் உனக்கு நடத்தி முடிப்பேன். கோபம், கவலை, பயம் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்பிக்கையோட நீ இருந்தீனா என்னுடைய தெய்வீகத்தை உன்னால உணர முடியும். இந்த முருகன் யாரையுமே கைவிட மாட்டேன். எல்லாரையும் சோதிப்பேன். ஆனா சரியான நேரத்தில் உனக்கு சிறப்பானதை உன் கைகளில் கொடுத்துருவேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நீ தைரியமா இருந்தாலே போதும். நான் பயப்பட மாட்டேன். என் கூட என் அப்பன் முருகன் இருக்காருன்ற அந்த வார்த்தைகளை உன் மனசுக்குள்ள சொன்னாலே போதும். அந்த நம்பிக்கை உன்னை பாதுகாக்கும் ஆயுதமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரும். நீ மட்டும் நம்பிக்கையோடு இருந்தீனா உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என் செல்வமே. வாழ்க்கைங்கிறது ஒரு பரிசு. அதை நீ துயரமாக, துக்கமாக நினைக்காதே. என் அருள் உனக்கு இருக்கும்போது கண்டிப்பா நீ ஜெயிப்ப. ஒவ்வொரு நாளையும் எனக்கு நன்றி சொல்லி தொடங்கு. காலையில எந்திரிக்கும் போதே என் அப்பன் முருகன் எனக்கு நல்லதை செய்வார்ன்ற நம்பிக்கையோடு நீ எழுந்து நின்னா கண்டிப்பா அந்த நாள் உனக்கு நல்ல நாளாக இருக்கும். உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளையும் இந்த முருகன் நிச்சயமா உன் கைகளை ஒப்படைப்பேன். என்னை நம்பி வாழும் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் சிறப்பா செஞ்சு கொடுப்பேன். நம்பிக்கையோடு உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கினா கண்டிப்பா உன் மனசுல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளையெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். நான் எப்போதும் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ எதிர்பார்க்கும் அத்தனை விஷயங்களையும் சிறப்பாய் உனக்கு அமைச்சு கொடுத்து வெற்றி பெற செய்வேன்.